Hello students, welcome to our YouTube channel. CGL examsல எவ்வளவு வேகன்சி வரப்போகுதுங்கற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா RDI ரிப்ளை மூலமா அதுக்கு ரிப்ளை வந்து கிடைச்சிருக்கு. மொத்தம் இப்ப வரைக்கும் 10000 வேகன்சி கிட்ட ரிப்போர்ட் ஆயிருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல நிறைய போஸ்டுக்கான வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆக வேண்டியது இருக்கு. அதெல்லாம் ரிப்போர்ட் ஆகி வர்றப்போ கிட்டத்தட்ட 14000 வேகன்சி பாத்தீங்கன்னா இந்த CGL வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. நீங்க நிறைய வீடியோஸ் வேகன்சி ரிலேட்டடா இன்னைக்கு பாத்துக்கலாம், ப்ரீவியஸ் டேஸ்ல பாத்துக்கலாம். ஆனா இந்த ஒரு வீடியோ நிச்சயமா அந்த வீடியோஸ்ல ஷேர் பண்ணாத நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கும். நிச்சயமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஒவ்வொரு மினிட்டுக்குமே இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இந்த வேகன்சிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் RTI ரிப்ளை மூலமா கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுதான் டோட்டலா இந்தியா மூலம் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வேகன்சி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அந்த வேகன்சி விட 2 டைம் ஆஃப் த வேகன்சி வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. என்னங்கிறத பார்க்கலாம். இந்த CGL எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இன்னும் 4 மாசம் டைம் இருக்கு. நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த CGL எக்ஸாம்ஸை உங்களால கிளியர் பண்ண முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு என்ன டாபிக்ஸை படிச்சா போதும், எந்த டாபிக் அதிக வெயிட்டேஜ் உண்டு அதை நீங்க ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். இந்த டைம் இந்த இருக்கக்கூடிய 4 மாசத்துல உங்களால CGL எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். எப்படி 4 மாசத்துல என்னென்ன டாபிக் மட்டும் படிச்சா போதுங்கிற ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்க இப்பதான் இந்த வேகன்சியை பார்த்து ப்ரிப்பேர் பண்ண போலாம்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை இப்பதான் பிகினரா நான் படிக்க போறேன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நிச்சயம் இந்த வீடியோ உங்களோட எக்ஸாம்ஸ்ல நீங்க என்ன படிச்சா கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு கட்டாயமா ஷேர் பண்ணும். இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறோம். இந்த வீடியோட எண்ட்லையுமே அட்டாச் பண்றோம். கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்காக டெய்லி ஷெட்யூல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் இதுதான் டெலிகிராம் சேனல். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நைட்டு நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கணுங்கிற அந்த ஷெடியூலை ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த வாரம் முழுக்க படிக்கக்கூடிய அந்த டாபிக்ஸை டெஸ்ட்டாக நம்ம வீக்லி டெஸ்ட்டுமே ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுவோம் நம்மளுடைய வெப்சைட்டில். அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறப்போ என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும், எப்படி நீங்கள் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை படிச்சிங்கன்னா அதுலேருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். டைம் டு டைம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் டு எக்ஸாம் வர வரைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸை லிமிட்டட் டைமில் கவர் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸாக நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்கும். ஸோ கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டைம் CGLோட வேகன்சிங்கிறது 14000 கிட்ட கட்டாயமாக வரும். ஏன்னா இப்போ வரைக்கும் RTI ரிப்ளை மூலமாக கிடைச்ச வேகன்சிஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10000 வேகன்சிஸ் 10500 வேகன்சி கிட்ட இப்போ வரைக்கும் RTI ரிப்ளை மூலமாக கிடைச்சது இருக்கு. இது வெறுமே 10 போஸ்ட் கிட்டத்தட்ட 10 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கான அந்த வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆனால் CGL எக்ஸாம்ஸுங்கிறது வெறும் 10 போஸ்ட்டுக்கு நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் கிடையாது. கிட்டத்தட்ட 48 50 போஸ்ட்டுக்காக நடத்தப்படக்கூடிய எக்ஸாம் தான் CGL எக்ஸாம். இது எப்படிங்கிறத நீங்கள் எப்படி இப்போ CHSL எக்ஸாம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட் தான். DO போஸ்ட்டு, LDC போஸ்ட்டு, JSA போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்காக மட்டும் நடத்தப்படக்கூடியது CHS எக்ஸாம். MTS எக்ஸாம்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா அது MTS போஸ்ட்டுக்காக நடத்தக்கூடிய எக்ஸாம். வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபில் பண்ணுவாங்க. GD கான்ஸ்டபிள்ங்கிறது கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு PSFA, CSFA, CRFA இந்த மாதிரியான இதில் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக. ஆனால் CGL எக்ஸாம்ஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ள வேரியஸ் போஸ்ட்டுக்கு ஆட்களை ஃபில் பண்ணக்கூடியது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது CGL 2023க்கான வேகன்சி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்னென்ன போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ணுறாங்கன்றது. CSSல ASO போஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட், அதாவது IB டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, எலெக்ஷன் கமிஷன், அது அடுத்த இன்ஃபர்மேஷன் சென்டர் அந்த IT டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்டு, ட்ரைபுனலு, பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், இதெல்லாம் ASO போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. அப்படியே அடுத்தது வந்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, எக்ஸாமினரு, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரு, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸரு, எக்ஸாமினரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த டிபார்ட்மெண்ட் ED டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அதான் GST இன்ஸ்பெக்டர், கஸ்டம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, CBIயில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டெக்ஸ்டைல்ஸு, மைனு இதெல்லாம் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIAன்னு சொல்லுவோம்ல அதில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு, ஆடிட்டர் போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அண்ட் நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். மொத்தம் 48 50 போஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டும், அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் கூட இந்த போஸ்ட்டுமே இந்த எக்ஸாமில் தான் ஃபில் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 40 50
போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் வேகன்சிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா போஸ்ட்டுக்கும் வர்றப்போ நல்லா ஹியூஜாகவே இருக்கும் கம்பேர்ட் டு அதர் எக்ஸாம். இப்போ வரைக்கும் வெறும் 10 போஸ்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. வரக்கூடிய நாட்களில் வேகன்சிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி ரிப்போர்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக 14,000 வேகன்சி நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிச்சயமாக வரும். இது லாஸ்ட் டைமை விட இந்த டைம் நிறைய வேகன்சி. இப்போ ஒவ்வொரு டேலையும் எவ்வளோ ரிப்போர்ட் ஆயிருக்குன்றதை பார்க்கலாம். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2955 வேகன்சி பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது ஆர்டிஐ ரிப்ளை மூலமாக கிடைச்சது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனுக்கு தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 523 வேகன்சிஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஜோனையும் கம்பேர் பண்ணுறப்போ சென்னை ஜோனுக்கு அதிக வேகன்சி இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சரியான கரெக்டான வாய்ப்பு. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்ற இயரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இயர் சென்னை ஜோனுக்கு மற்ற ஜோன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஒவ்வொரு ஜோனுக்கு என்ன வேகன்சி இருக்குங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 117 வேகன்சிஸ் இருக்கு சென்னைக்கு மட்டும். அதாவது தமிழ்நாட்டுக்கு மொத்த வேகன்சி 340. அதில் சென்னைக்கு இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டியது எவ்வளோ மார்க்ன்றதும் தெரியும். அடுத்தது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 411 வேகன்சிஸ் இருக்கு. ஏஎஸ்ஓ சிஎஸ்எஸ் இதில் 930 வேகன்சிஸ் இருக்கு. இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் பி போஸ்ட். இன்ஸ்பெக்டர் இன்கம் டேக்ஸ் ப்ரிவென்டிவ் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் இது எல்லாமே குரூப் பி போஸ்ட் தான். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்ஓ இதில் பார்த்தீங்கன்னா 930 வேகன்சிஸ் இருக்கு. கம்பேர் டு அதர் இன்கம் டேக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு வேகன்சி டபுள் த டைம் கிட்ட இருக்கு. நான் டெல்லியில் ஒர்க் பண்ணணும் அண்ட் எனக்கு எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கணும். நான் யூபிஎஸ்சி ஃபர்தராக படிக்கணும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கணுன்றவங்க ஏஎஸ்ஓசிஎஸை கட்டாயமாக ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது டிஃபென்ஸ், அதாவது கண்ட்ரோலர் ஜெனரல் டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட். டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1790 வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்தது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 2259 வேகன்சி இருக்கு. இதுக்கு சென்னை ஜோனுக்குன்னு தனியான வேகன்சிஸும் உண்டு. ஸோ சென்னை ஜோன்ல அதாவது தமிழ்நாட்டில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்ஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்குமே தனியான வேகன்சிஸும் வந்து உண்டு. ஒன்ஸ் நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணி டாக்ஸ் அசிஸ்டன்டாக செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஜோன் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்க வந்து சென்னை ஜோனை கொடுத்து அதோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்னை ஜோனே அலாட் ஆகி வந்துடும். அடுத்து ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டாக்ஸ் அசிஸ்டன்ட் அதுக்கு 1455 போஸ்ட் வேகன்சிஸ் இருக்கு. இதுக்குமே சென்னை வேகன்சி தமிழ்நாடு வேகன்சி உண்டு. எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 138 வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் நார்காட்டிக்ல சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 73 வேகன்சி வந்து இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அடுத்தது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 120 வேகன்சி. மொத்தமாக இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,471 வேகன்சி வந்து இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10 போஸ்ட்டுக்கு மட்டுமே. இது மட்டும் இல்லாமல் பெண்டிங்ல போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 3000 வேகன்சி வரும். 2022 தான் இதை சிஜிஎல்ல இன்க்ளூட் பண்ணாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 19,000 வேகன்சி வந்து இன்க்ளூட் பண்ணாங்க சிஜிஎல்ல. ஸோ அதனால தான் அந்த டைம் வேகன்சி கிட்டத்தட்ட 30,000 36,000 கிட்ட போச்சு. ஆனால் யூஸ்வலாக இது சிஹெச்எஸ்ல வரும். சிஹெச்எஸ்ல வர்றப்போ கிட்டத்தட்ட 3000ங்கிறது ஆவரேஜாக இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சிஸாக வந்து வரும். ஸோ இந்த டைம் லாஸ்ட் டைம் வரல. 2022 வந்துச்சு. 23 அந்த போஸ்ட் வரல. 23 இந்த 24 கட்டாயமாக வரும். ஸோ அப்போ வரப்போ ரொம்ப மினிமமாக 3000 வேகன்சி வச்சுக்கிட்டாலுமே 13,000 வேகன்சி கிட்ட வருது. அடுத்தது இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கான அந்த வேகன்சி ரிப்போர்ட் ஆக வேண்டியது இருக்கு. இப்போ சிஎஸ்எஸ்ல மட்டும் தான் வேகன்சி எவ்வளோங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் தாண்டியுமே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. இன்கம் டேக்ஸ் ஐபியில் எவ்வளோ ஏஎஸ்ஓ போஸ்ட்டுங்கிறது ரிப்போர்ட் ஆகணும். ரயில்வேல எவ்வளோ ரிப்போர்ட் ஆகணும். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் எவ்வளோங்கிறது ரிப்போர்ட் ஆகணும். டிஃபென்ஸு, எலெக்ஷன் கமிஷனு, ஐடி, அடுத்து ட்ரைபுனல்ஸு, பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸு இதெல்லாம் எவ்வளோ ஏஎஸ்ஓ போஸ்ட் இருக்குங்கிறது ரிப்போர்ட் ஆகணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எம்இஏல 2023 100 வேகன்சி ரிப்போர்ட் ஆச்சு. 2022 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் 126 வேகன்சி வந்து ரிப்போர்ட் ஆச்சு. நாம் இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 60 80 வேகன்சி வந்துச்சுனாலே ஒரு நல்ல வேகன்சி தான். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அதாவது டபிள்யூஓ போஸ்ட்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னும் வேகன்சிங்கிறது ரிப்போர்ட் ஆகலை. ஸோ அதோட வேகன்சியுமே இதோட இன்க்ளூட் ஆகிற பட்சத்தில் இன்னும் வேகன்சி நல்லாவே வந்து வரும் இந்த டைம் உங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த டைம் வேகன்சி நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நிச்சயமாக ஒரு 14,000 வரும். அது கூட வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. கொஞ்சம் கம்மியானாலும் 13,000 நிச்சயமாக வேகன்சிஸ் வந்து வரும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் ரொம்பவே நல்ல வேகன்சி. ஏன்னா யூஸ்வலாக சிஜிஎல் எக்ஸாம்ஸில் 10,000க்குள்ள 8,000 9,000 இந்த ரேஞ்சில் தான் வந்து வேகன்சி வரும். ஒரு டைம் 2016 to 18 இந்த சமயத்தில் ஒரு 11,000 வேகன்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 36,000 கிட்ட வேகன்சிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டைம் நல்ல வேகன்சி வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் இன்னும் வர வேண்டியது இருக்கு. இடி டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் போஸ்ட், சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா இதில் ஒரு மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நிறைய போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து வர வேண்டியது இருக்கு. ஆடிட்டர் போஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்ஓ போஸ்ட் பார்த்துருக்கோம்.
போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான வேகன்சி இன்னும் ரிப்போர்ட் ஆகல. அது யூஸ்வலா 2023 98 வேகன்சிஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. 2023 அந்த போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 74 வேகன்சி ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஆவரேஜா ஒரு 60 வேகன்சி கிட்ட வரும்னாலுமே அதுவும் இன்னும் இன்க்ளூட் ஆகல. அது இன்னும் ரிப்போர்ட் ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடிட்டர் போஸ்ட்டுக்கு இன்னும் ரிப்போர்ட் ஆகல. ஆடிட்டர்ல சிஜிடிஏ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து சிஜிஏ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் ரிப்போர்ட் ஆகணும். அது 2022ல 2295 வேகன்சி கிட்ட வந்துச்சு. அடுத்து அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் இன்னும் ரிப்போர்ட் ஆகாம இருக்கு. அக்கௌண்டன்ட் பாத்தீங்கன்னா 2023ல எவ்வளவு வேகன்சி வந்திருக்குன்றதை இங்க நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது லாஸ்ட் டைம் 2023ல பாத்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு ஜூனியர் அக்கௌண்டன்ட் அதுல பாத்தீங்கன்னா 59 வேகன்சி. அடுத்தது அக்கௌண்டன்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 1102 வேகன்சி. அதுலயுமே இன்னும் வேகன்சிஸ் ரிப்போர்ட் ஆக வேண்டியது இருக்கு. ஸோ 50 போஸ்ட்டுக்கான வேகன்சில 10 போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் ரிப்போர்ட். இன்னும் கொஞ்சம் எல்லாத்துலயும் மினிமம் வச்சாலுமே 14,000ங்கிறது ஈஸியா டச் பண்ணக்கூடியதான். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நல்லா இருக்கு. இப்போ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வேணா அந்த ஜோன் வைஸ் வேகன்சி எவ்வளோன்றது பார்க்கலாம். இது எல்லாம் எங்க இருந்து கேதர் பண்ணதுன்னா ஆன்லைன் ஸ்டடி பிளாட்ஃபார்ம். இந்த டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க ஆர்டிஐ போட்டு ஒவ்வொரு போஸ்ட்லையும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, எப்போ எக்ஸாம் ரிலேட்டடான இந்த ரிப்போர்ட் வர வாய்ப்பு இருக்கு, அண்ட் எப்போ உங்களுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது ப்ரமோஷன் கிடையாது. இந்த இதில் வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இதுதான் மொத்தமாக இந்தியா முழுக்குமே ஷேர் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கோங்க. இது வந்து எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், அதாவது கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் 2692 வேகன்சி. கொஞ்சம் கூடி இருக்கு. 2955 வேகன்சி இப்போ ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இல்லை சென்னை சோனில் பார்த்தீங்கன்னா 523 வேகன்சி வந்து இருக்கு. கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் சென்னைக்கு இந்த டைம் வேகன்சிங்கிறது ரொம்பவே அதிகம். நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மற்ற இதை கம்பேர் பண்றப்போ சென்னையோட வேகன்சி பாருங்க. அடுத்த திருவனந்தபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 93 வேகன்சிஸ் இருக்கு. இது எப்பவுமே வரக்கூடிய அதே வேகன்சிஸ் தான். ஓகேவா? பெங்களூருக்கு 297 வேகன்சி இருக்கு. மற்ற இயரை கம்பேர் பண்றப்போ ஒரு நல்ல வேகன்சி. யூனிஃபார்ம் போஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்ல சேலரி, 75,000 கிட்ட நல்ல சேலரி கிடைக்கும். அண்ட் யூனிஃபார்ம் போஸ்ட் தமிழ்நாட்டிலே வேலை கிடைக்கும். சென்னை சோனோட இது கட் ஆஃப் என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பிரிவென்டிவ் ஆஃபீஸர். இதுக்குமே சென்னை சோனோட வேகன்சி பாருங்க 117. மற்ற இயரை கம்பேர் பண்றப்போ இந்த டைம் எவ்வளோ கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் அதிகமாக இந்த டைம் வேகன்சி வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அகைன் இது ஒரு யூனிஃபார்ம் போஸ்ட் தான். மொத்த வேகன்சி 340. அதுல சென்னை சோனில் தான் அதிக வேகன்சிஸ் இருக்கு. நிறைய பேர் மார்க் எடுத்துட்டு அவங்க சோன்ல கிடைக்காம, இப்போ எக்ஸாம்பிள் மும்பை சோன்ல இருக்கிறவங்க அந்த இது கிடைக்காம சென்னை சோன்லயுமே ப்ரிஃபரன்ஸ்ல போடுவாங்க. ஸோ அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு கொடுத்த பிறகு தான் மற்றவங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரியான ஃபோக்கஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த சிஎஸ்எஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்போ வரைக்கும் 930 வேகன்சிஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சிங்கிறத இங்க பாத்துக்கலாம். டெல்லியில ஒர்க் பண்ணணும், எனக்கு எக்ஸ்போச்சர் அதிகமா இருக்கணும், அண்ட் நான் யூபிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபர்தரா நிறைய ஸ்டெப் நான் லைஃப்ல போகணும்னு நினைக்கிறவங்க இந்த போஸ்ட்டை கட்டாயமா ப்ரிஃபர் பண்ணலாம். எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேவா? ஜோன் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க, எனக்கு தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, அது ப்ரிவென்டிவ், எக்ஸாமினர், டாக்ஸ் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், இந்த மாதிரியான போஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்க்கலாம். இது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப். லாஸ்ட் இயர் வேகன்சி 7800 வேகன்சி. அதற்கான Tier 1க்கான கட் ஆஃப் இந்த இடத்துல கொடுத்து வச்சிருக்கோம். இது லாஸ்ட் இயரோட கட் ஆஃப். இந்த டைம் நிச்சயமா வேகன்சி டபுள் த டைம் போகும். ஆனால் கட் ஆஃப் இன்னும் ரொம்ப கம்மியாகுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க இந்த வேகன்சி இதுங்கிறது லாஸ்ட் டைம் வேகன்சிக்கான கட் ஆஃப். இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஃபைனல் அந்த 7500 வேகன்சிக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு ஃபைனல் கட் ஆஃப்ன்றதை கொடுத்து வச்சிருக்கோம். இதை ஒரு ரஃப் ஐடியாவை வச்சுக்கோங்க. நீங்க ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா Tier 1ல 100 கொஸ்டின்ல 75க்கும் மேல அதிகமா கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது 100ல 75 கொஸ்டின் மேல கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நிச்சயம் Tier 1 வித்தவுட் எனி டவுட் கிளியர் பண்ணிடலாம், நார்மலைசேஷனோட ஹெல்ப் இல்லாம. அதே இது நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 100க்கு 65 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமா நார்மலைசேஷனோட ஹெல்ப் இல்லாம வித்தவுட் செகண்ட் தாட் நீங்க Tier 1 குவாலிஃபை பண்ணிடலாம். Tier 2க்கு நீங்க அப்பியர் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ Tier 1 இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப். நீங்க இதை ஓரமா வச்சுக்கிட்டு இதை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. ஓகேவா? 75க்கு அதிகமா நான் கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 65க்கு அதிகமா. இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயரோடைய ஃபைனல் கட் ஆஃப். ஒவ்வொரு போஸ்ட் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், ஜிஎஸ்டி, டாக்ஸ் அசிஸ்டன்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எவ்வளவு கட் ஆஃப், சிபிஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளவு கட் ஆஃப், ஏஎஸ்ஓ எல்லா ஏஎஸ்ஓவும் சேர்த்து ஆவரேஜா எவ்வளவு கட் ஆஃப்ன்றதை கொடுத்துருக்கோம். Tier 2 பொறுத்த வரைக்கும் நீங்க ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருக்கீங்கன்னா 130 கொஸ்டின் மொத்தம். அந்த 130ல 108 கொஸ்டினுக்கு மேல நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தை உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய பெரிய போஸ்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதே நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா Tier 2ல 130 கொஸ்டின்ல 100 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு இதுல எல்லா போஸ்ட்ல உங்களுக்கு ஃபேவரபிள் இன்கம் டேக்ஸ்னா இன்கம் டேக்ஸ் கிடைக்கும், ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி கிடைக்கும். அண்ட் இந்த டைம் ஜிஎஸ்டிக்கு வேகன்சிங்கிறது லாஸ்ட் டைம் என்ன வேகன்சியோ அதுக்கு ஈக்குவலா கொஞ்சம் கூட தான் வேகன்சி.
ஸோ இதுதான் மோஸ்ட்லி இந்த டைமும் கட் ஆஃபாக வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மார்க்கை நான் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கணும், எனக்கு ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் வேணுங்கிறவங்க இந்த மார்க்கை டார்கெட் பண்ணுங்கள். இது லாஸ்ட் இயரோடைய ப்ரிஃபரன்ஸ். இந்த இயர் பேப்பரோட லெவல் எப்படி இருக்குது அண்ட் எவ்வளோ பேர் அட்டன் பண்ணுறாங்க இது எல்லாமே பொறுத்தும் கொஞ்சம் முன்ன பின்னலாம். ஆனால் இதுதான் டார்கெட்டு. இந்த மார்க்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை எப்பவுமே டார்கெட்டாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் போடும்போதும் சரி இந்த மார்க் மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்சி 75க்கு மேலே கன்சிஸ்டண்டாக மார்க் டெஸ்ட்டில் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 100 கொஸ்டினில் 65 கொஸ்டினுக்கு அதிகமாக கரெக்டாக கன்சிஸ்டன்ட் ஆன்சர் பண்ணணும். இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கட் ஆஃபை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எடுத்த மார்க்கு நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்கே உங்களுக்கு Tier 2 கூட்டு போயிடும். நார்மலைசேஷனை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். எங்கள் Tier 1 முடிஞ்ச ஆன்சருக்கு வந்தோடனே டேரெக்டாக Tier 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதனால் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சிஜிஎலுக்கு இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் சிலபஸை லேட்டஸ்ட் கண்டென்ட், அதாவது 2023 எக்ஸாம்ஸில் கண்டக்ட் பண்ண கொஷின்ஸோடு சேர்த்து இந்த கிளாஸ் டீச் பண்ணியிருப்போம். எல்லாமே டைப் வைஸ் கிளாஸஸ். ஒவ்வொரு மேக்ஸ் டாபிக் எடுத்தீங்கன்னா என்ன டைப்ஸ் இருக்கோ எல்லா டைப்பையும் டீச் பண்ணியிருப்போம். எல்லா டைப் ஆஃப் கொஷின் எல்லா கான்செப்டையும் கவர் பண்ணியிருப்போம். வித் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் லேட்டஸ்ட்டாக ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸையும் டீச் பண்ணியிருப்போம். எல்லாமே ஸ்மார்ட் அப்ரோச்சாக எக்ஸாம்ஸ்க்கு என்ன அப்ரோச் யூஸ் பண்ணால் டைம் கம்மியாக எடுக்கும் அண்ட் நிறைய கொஷின் சால்வ் பண்ண முடியும் அந்த அப்ரோச்சில் தான் டீச் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இப்போ தான் சிலபஸை கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதில் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் இருக்கும். அந்த ஃபோல்டரில் உள்ள கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். சிஜிஎல் எக்ஸாம்ஸை நிச்சயமாக இந்த இருக்கக்கூடிய மினிமம் டைமில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். கிளாஸஸ்க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளாஸஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவில் நாம் என்ன டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டாப்பிக்கை மட்டும் அந்த கிளாஸ்லேருந்து கவர் பண்ணிக்கிட்டு மேக்ஸு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நாம் நம்மளுடைய கோர்ஸில் என்ன டீச் பண்ணியிருக்கோமோ இதில் என்ன டாபிக் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த டாப்பிக்கை கோர்ஸ்லேருந்து கவர் பண்ணிவிட்டு கிளாஸில் என்ன சம் டீச் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் 3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸில் அந்த பர்டிகுலர் டாப்பிக்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை உங்களால் 100% ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சிஜிஎலுக்கு பிகினராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்ல பல்கான வேகன்சி. இந்த சிஜிஎல்ங்கிறது லாஸ்ட் சிஜிஎல் கண்டக்ட் பண்ணி ரொம்ப டைமுக்கு அப்புறம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் சிஜிஎல் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் முடிஞ்சது. அடுத்த சிஜிஎல் நடக்க போகிறது செப்டம்பர், அக்டோபர். கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அப்புறம் தான் அடுத்த சிஜிஎல்ங்கிறதே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சிஜிஎல் இன்னும் 1 இயர் எடுக்குமா 1.5 இயர் எடுக்குமான்றது தெரியும். ஏன்னா Tier 2 முடிஞ்சு தான் 1 இயர் கணக்கில் இருக்குது. ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்தது போன சிஜிஎலுக்கு ஏப்ரல்லேருந்து கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கடைசி ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரும், நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் எவ்வளோ வேகன்சி வருங்கிறத சொல்கிறது கஷ்டம். ஏன்னா ஜிஎஸ்டிக்கு லாஸ்ட் டைம் 2500 வேகன்சி, இந்த டைம் 2500 வேகன்சிக்கு மேலே கிட்டத்தட்ட 3000 அடுத்த டைம் இதே அமௌண்ட் ஆஃப் வேகன்சி வருமானு 1000 2900 கிட்ட வந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு போஸ்ட்டை கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் லைஃப்ங்கிறது பெட்டர் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.